இன்றைக்கு பருத்திர வடை அல்லது தட்டு வடை எப்படி செய்யறேன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாயையும் கருவேப்பிலையும் உள்ளியையும் போட்டு கிரைண்டரில் அடித்து ஒரு சட்டியில் போட்டிருக்கிறேன். பெருஞ்சீரகம் போட்டிருக்கிறேன். இந்த ஊற வச்ச உளுந்தில் அரைவாசியை எடுத்து கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நறுவலுருவலாக அரைச்சி போட்டு அதையும் அதோட சேர்க்கிறேன். மிச்சம் முழு உளுந்தையும் அதோட சேர்க்கிறேன். அவிச்ச மாவும் அவிக்காத மாவையும் அதோட கலந்து கொள்வோம். தேவையான அளவு உப்பு போடலாம். அப்படியே அதை தண்ணி விடாமல் குழைச்சி கொண்டு போனால் அதில் இருக்கிற தண்ணியிலேயே அது ஓரளவு இதுக்கு வந்துடும், ஒரு பதத்துக்கு வரும். தாச்சியில் எண்ணெயை கொதிக்க விடுவோம். இது பரோட்டா மேக்கர் இல்லை ரொட்டி மேக்கர். இதில் ஈஸியாக அதை செய்து எடுக்கலாம். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அந்த உருண்டையை டக்குன்னு தட்டி எடுத்துடலாம். நாங்கள் கையால் தட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் எங்களோட வீட்டில் ஒரு ஆலமரம் இருந்தது. அதிலிருந்து ஒரு இலையை எடுத்து அதுலேயும் நாங்கள் ஊரில் செய்கிற மாதிரி இலையில் செஞ்சு பார்ப்போம்ட்டு அதையும் செஞ்சு பார்த்துனாங்க. அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை வச்சு அப்படி கையால் அமர்த்தி தட்டி, எல்லாருக்குமே தெரியும் ரொட்டி எப்படி தட்டுறது, அந்த மாதிரி ரொட்டிக்கு தட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே அதை தட்டி கொண்டு வர அது ஈஸியாக அம்மா நல்ல பதமாக இருந்ததுண்டா அது தட்டுறதுக்கு சரியான ஈஸியாக தண்டு இருக்கும். வேணுமெண்டா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கையில் பூசி போட்டு அதையும் தட்டுனீங்கண்டா ஈஸியாக தட்டலாம். அதை அப்படியே கொதிச்ச எண்ணெய்க்குள்ள எடுத்து போட்டு ஒரு திருப்பி போட்டுட்டு பொன்னிறமாக எடுத்தீங்கண்டா சரியா இருக்கும். நான் உருட்டி வச்சுட்டு இந்த மேக்கரில் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அப்படி அதை சாதவாக அழுத்தி விட்டுட்டு மூடினீங்கண்டா அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே அந்த வடைண்ட ஷேப்பே வந்துடும். அப்போ அது ஒட்டவும் மாட்டுது, ஈஸியாக தூக்கி எண்ணெயில் போடக்கூடியதாக இருக்கும். மற்றது டைமும் கொஞ்ச நேரத்தில் நிறைய வடையை சுட்டுடலாம். நாங்கள் தட்டி கொண்டு இருக்கக்குள்ள கன நேரம் பிடிக்கும் ஒரு வடியாக போட்டு எடுக்க. இது ஃபாஸ்ட்டாக நீங்கள் தட்டிட்டு போட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டுது. இது இறக்குற பதத்துக்கு வந்துட்டுது. இப்போ இதை இறக்கி வெளியில் எடுப்போம்.
சாப்பிட்டதில்லை. ஆனால் இந்த ஆட்கள் சொல்கிறத வச்சு பார்த்த மாதிரி நல்லாவே இருந்தது இந்த வடை. நன்றி, வணக்கம்.